ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல ஃபில்லிங்கான ஒரு ரெசிபி, நல்ல வாசனையாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், ரொம்பவே பிடிக்கும். இது எப்படி செய்யறது நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 200 கிராம் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக இருக்கிற ரவையை எடுக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இப்போ கோதுமை ரவையை நெய்யிலையே போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு 4 நிமிஷம் வறுத்ததும் இது எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இந்த ரவை கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கணும். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க, ரொம்ப வேண்டாம். தண்ணி நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சுடு தண்ணிலாம் விடணும்னு தேவையில்லை. உங்களுக்கு தண்ணி அளவு தெரியலனா ரவை லேசாக மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக ஊற்றினா போதும். இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், நல்லா ஊறட்டும். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, இது ரெண்டுமே தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ 10 நிமிஷம் ஊற வச்ச இந்த துவரம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிட்டு 2 பச்சை மிளகாவை இதில் கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா அந்த பல்ஸ்லேயே வச்சு அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது, தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பூண்டு கடிப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நல்லா இடித்து கூட போட்டுக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த பருப்பு மிக்ஸையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்து இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். லைட்டாக அந்த மாதிரி நெய்யில் ஃப்ரை பண்ணி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் உதிர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நல்லா உதிரி உதிரியாக வரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும். நல்லா அந்த மாதிரி உதிர்ந்து வந்ததும் இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொத்தமல்லியில் நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் சும்மா ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இதை எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்த கோதுமை ரவையில் நம்ம வறுத்த இந்த பருப்பு மிக்ஸை நம்ம போட்டுக்கணும். சூடாக இருக்கும்போதே அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரவை நல்லா ஊறி இருக்கும். இதில் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம உப்பே சேர்க்கல. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பச்சரிசி மாவு சேர்க்குறது ஒரு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தான். கொஞ்சம் கையில் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த கோதுமை ரவை ஊற வச்ச அந்த தண்ணியிலே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கையில் பிடிச்சிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ரஃப்பாக கையில் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் ரவுண்டாக வேணாலும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வேக வச்சுருக்கிறதுக்காக இப்படியே கூட நீங்கள் ஸ்டீமரில் வச்சு வேக வச்சுக்கலாம். நான் இலை இருந்ததுனால இலையில் வச்சு வேக வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நூல் வச்சு கட்டிக்கோங்க. இதே மாதிரி எத்தனை பீஸ் இருக்கோ அத்தனை பீஸும் செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சுருக்கிறதுக்காக ஒரு பேனில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டீமர் வச்சுட்டு இதை நம்ம இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட்டிட்டோன்னா உங்களுக்கு வேகிறப்ப பிரிஞ்சு வராமல் இருக்கும். நீங்கள் இந்த டேரெக்டாக ஸ்டீமரில் சேர்த்து வேக வைக்கிங்கன்னா அடியில் கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். நம்ம இலையில் சேர்த்துருக்கிறதுனால அப்படியே சேர்த்துருக்கேன், எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்தில் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். ஓரளவு சூடு ஆறுனதும் அதை பிரித்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். பெருசாக சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், டிஃபனாகவும் கொடுக்கலாம். எப்போ தோணுதோ நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.